ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 1 நாளைய தினம் திங்கட்கிழமை மாதத்தோட முதல் நாள் பிறக்குது. அப்படிப்பட்ட நல்ல நாளில் 10 ரூபாய் கொடுத்தாவது இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்துங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பெரிய பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை எந்த வகையில் செலவு செய்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அந்த பணம் அதிகரிக்கிறதும் வீண் விரையும் ஆகிறதும் நடக்கும். சம்பளம் வந்த உடனேயே சில விஷயங்களுக்காக செலவு செய்யும் போது அது அதிகரிக்கும் அப்படிங்கிறது இப்போ இல்லை, நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லி வச்சு தான் போயிருக்காங்க. அதே மாதிரி மாதத்தோட முதல் நாளை நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த மாதம் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் குறிப்பாக மாதத்தோட முதல் நாள் நீங்கள் வாங்க வேண்டிய செலவு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் அது உங்களுக்கு அந்த மாதம் முழுக்க ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில பேருக்கு 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வந்துடும். ஆனால் சில பேருக்கு 7 தேதி 10 தேதி கூட சம்பளம் வரதுக்கு ஆகலாம். அதுக்காக சம்பளம் வந்து தான் சில விஷயங்களை வாங்கி வைக்கணும்னு கிடையாது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசை வச்சு சம்பளம் வந்திருக்கோ வரலையோ மாதத்தோட முதல் நாள் நீங்கள் சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறது மூலயமா உங்கள் குடும்பத்தோட செல்வ நிலை மேம்படும். எப்பவும் போல கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், பூ இதெல்லாம் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் மாதத்தோட முதல் நாள் எந்த கிழமையில பிறக்குது, அந்த கிழமை என்ன விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில பொருட்களை வாங்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஜூலை மாதம் 1ஆம் தேதி அப்படிங்கிறது சோமவாரம் திங்கட்கிழமை பிறக்குது. திங்கட்கிழமை சோமவாரம் சொன்னாலே கண்டிப்பாக அது சிவபெருமானுக்கு உகந்த நாள். அதனால் நாளைய தினம் உங்களால் எவ்வளவு குறைந்த அளவு வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைங்க. ஏற்கனவே உங்கள் வீட்டில் பச்சரிசி பயன்பாட்டுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கைப்பிடியாவது பச்சரிசியை வாங்கி நாளைக்கு உங்கள் வீட்டோட பூஜையில் வைக்கணும். அடுத்தது லட்சுமி குபேரோட அம்சம் இருக்கக்கூடிய ஊறுகாய். ஊறுகாய் அப்படிங்கிறது சில பேர் வீடுகளில் தயார் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி நீங்கள் கைப்பட தயார் பண்ணி வச்சுருந்தாலும் கடைகளில் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது ஒரு ஊறுகாய் பாக்கெட்டாவது வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 3வது ஒரு முக்கியமான பொருள், வாசனை மிகுந்த வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய சில பொருட்களை வாங்கலாம். இந்த பொருள் அந்த பொருள் அப்படின்னு கிடையாது. இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் எதை வேணாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வசம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் இது எல்லாமே வாசம் மிகுந்த பொருட்கள் மட்டும் இல்லாமல் பணவசியம், ஜனவசியம் ரெண்டுத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான பொருட்கள், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். இதை கூட இதில் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி நீங்கள் வீட்டில் பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பழ வகைகள் அப்படின்னு இல்லாமல் நாளைக்கு வாழை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள், வாழைக்காய், வாழைப்பழம், வாழைப்பூ இது மாதிரி வாழை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நாளைக்கு நீங்கள் அதை பூஜையில் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் கூட பயன்படுத்தலாம். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களில் எல்லா பொருட்களையும் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கி வைக்கலாம். இல்லை ஒரு சில பொருட்களை மட்டும் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக ஒரு பொருளை உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க. கட்டாயம் நாளைக்கு மாதத்தோட முதல் நாள் இந்த ஒரு செலவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறந்த மாதமாக அமையும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.